முதலாவதா இளைஞர் ஒருவர் வந்து ஒரு போலீஸ்காரரை பலார்னு கன்னத்தில் அரைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடுக்காக அந்த பகுதிகளில் அனுமதி பெறாமல் நிறைய பேனர்களை வச்சுருக்கிறாங்க. அப்படி வைக்கப்பட்ட பேனரை வந்து அங்கே உள்ள மாநகராட்சி வந்து நீக்கியிருக்கிறாங்க. ஸோ இதை கண்டித்து உடனடியாகவே வந்து எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் அந்த சாலையை அப்படியே மறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் அப்படியே வந்து ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக மாற்றிட்டாங்க அன்றைக்கே. ஸோ இதை அறிந்து போலீஸ்காரர்களும் அங்கே வந்து இந்த நேரத்தில் மாநாடு நடக்குது, இப்போ இவங்களை வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால மாற்றுப்பாதைகளும் இல்லாத ஒரு இடமாக கூட அந்த இடம் இருந்திருக்கு. இந்த காரணத்தினால தான் அந்த இடத்துல பொதுமக்களில் ஒருத்தராக வந்து அந்த பையன் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. 7-8 பேர் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து இந்த பையனை வந்து தடுக்கிறாங்க, நிறுத்துகிறாங்க, அவரை வந்து போக விடக்கூடாது அப்படிங்கிறத அந்த பாணியில் எதிர்க்கிறாங்க. ஆனாலும் அந்த பையன் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக, அதாவது அதாங்க அந்த கோபம் அப்படிங்கிறது, அதாவது ரௌத்திரம்னு சொல்லுவாங்களே, யாருக்கும் பயப்படாமல் அந்த பையன்ட்ட அது தெரிஞ்சிச்சு. ஸோ பொதுமக்களில் ஒருத்தன் வந்து நடக்கிற ஒரு அவதூறை, அடாவடித்தனத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறான். எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அந்த இடத்துல திடீர்னு சாலை மறியலில் ஈடுபடுறவங்கள கைது செய்யணும், அவங்கள்ட்ட வந்து சண்டை போடணும். காவல்துறைக்கும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்களுக்கும் இடையில இது ஒரு வாக்குவாதமாக முத்தி இருந்திருக்கணுமே தவிர, ஒரு பொதுமக்களில் வந்த ஒருத்தன் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களை கேள்வி கேட்டான் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அவங்கள விட்டுட்டு இந்த பையனை வந்து நீ வந்து திரும்பி போ, நீ வந்து இந்த பக்கத்தில் போக முடியாது, அமைதியாயிரு அப்படின்னு அந்த பையன் வந்து அவங்கள்ட்ட பேசின அந்த தோரணையும் தாண்டி காவல்துறை மேலே கை வைக்கிற அளவுக்கு போயிருக்கிறார். என்ன அப்படின்னா, காவல்துறை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கும் பொழுது எங்கள் கையை வச்சு படுறா அப்படின்னு பேசுனது உண்மையிலே தவறு. ஒருமையில் ஒரு அரசு அதிகாரியை வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி பேசுவது அப்படிங்கிறது தவறு தான். அதை அவர் செய்திருக்கக்கூடாது. ஆனாலும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 2 பக்கமும் தான் நிற்கணும். ஏன் அப்படின்னா, இவரும் வந்து அடிக்க கை ஓங்கியிருக்கக்கூடாது. ஸோ அதிகாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொதுமக்கள்கிட்ட ஈஸியாக கையை நீட்டிடுறாங்க. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் முன்னெடுத்த அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிக்காரர்கள்ட்ட இதே போலீஸ்காரர் எப்படி நீங்கள் வந்து சாலையை மதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட இப்படி கையை ஓங்கிட்டு போயிருப்பாரா? பதிலை நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பொதுமக்கள் அப்படின்னா வந்து இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இலக்காரமாக தெரியுது. ஸோ இதுவே வந்து அந்த பையன் வந்து இன்னொரு கட்சிக்காரனாக இருக்கார், இன்னொரு கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து அவர் பின்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா இதே போலீஸ்காரர் இப்படி அடிச்சிருப்பாரா? அவருக்கு பின்னாடி பல பேர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல பேருந்துகள் நிற்கிது, அவருக்கு பின்னாடியே கூட 2 வீலரில் வந்து ஒரு சில நபர்கள் நிற்கிறாங்க, கார் நிற்கிது, எல்லாருமே நிற்கிறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் போராட்டக்காரங்கள்ட்டையும் சரி போலீஸ்காரங்கள்ட்டையும் சரி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத பின்னாடி நிற்கிறவங்களாம் பார்க்குறாங்களா இல்லையா? ஸோ உண்மையாக தான் அவர் பேசுகிறார் அப்படின்னா கூட போய் நிற்க வேண்டியதானே. இவங்க வந்து மாநாடு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க நிற்கிறாங்க. அங்கே ரோட்டில் வர ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களாம் வேலை இல்லாமல் அவங்களும் வந்து இவங்கள்ட்ட சண்டை போடணும் அப்படின்னா வந்து நிற்கிறாங்க. அந்த இளைஞன் வந்து இவங்கள்ட்ட வந்து வாக்குவாதம் செய்யறதுக்காக வேணுக்குன்னு வந்து குறுக்க விட்டு வண்டியை நிறுத்திட்டு வாக்குவாதம் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு புரியாமல் காவல்துறையில் வந்து திடீர்னு அடிக்கிற மாதிரி கை ஓங்கும் பொழுது உண்மையிலேயே அங்கே நியாயத்துக்காக தான் அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து உணர்ச்சி வசம் பொங்கினால தான் வந்து இந்த சம்பவமே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. 6 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவர் செய்தது தவறு தான். ஆனால் தப்பு செய்கிறவங்களை விட தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். இப்படி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க யார்? முதல்ல அனுமதி பெறாமல் அந்த இடத்துல பதாகை வைத்தவங்க, அதை அவங்கக்கிட்டே சொல்லாமல் நீக்கின அந்த மாநகராட்சி, இப்படி ஒரு சாலை மறியலை செய்கிறாங்க அப்படிங்கிறத தடுக்காத காவல்துறை, இவங்க மேலையெல்லாம் தப்பை வச்சுக்கிட்டு பொதுமக்களாக இருக்கிறவன் இதை எதிர்த்து கேள்வி கேட்குறான் அப்படிங்கிறதுக்காக அவனை அடக்க முயற்சி செய்து அவன் உணர்ச்சி வசப்பட்டு செய்த தவறு தான். என்னுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், அவர் செய்தது தவறு தான்.
அப்படியே பார்த்தாலும் அந்த போலீஸ்காரர் வந்து அடிக்க கையை ஓங்கினதும் தவறு தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் நடந்த ஒரு விபத்து மாதிரி தான் இந்த சம்பவம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இவர் மேலேயும் தப்பு இருக்குது, அவர் மேலேயும் தப்பு இருக்குது, குறிப்பாக இந்த போராட்டம் செய்தவங்க மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ இவங்க எல்லார் மேலேயுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது தான் இது சரியாக இருக்கும். அந்த உணர்ச்சி வசப்பட்டு அடித்த அந்த ஒரு பையன் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறாக தான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதிரி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னா நவம்பர் 17, நவம்பர் 18, மே 18, நவம்பர் 1. ஸோ இது போன்ற தமிழ் தேசிய குறியீட்டு நாள்களில் இந்த மாநாடுகளை வைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே இவங்க போகல. இவங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளில் வைக்கிற மாதிரியான ஒரு திட்டமிடலை செஞ்சு தான் வந்து இதை வந்து நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் கூட்டம் வந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா மேடைகளை ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் கூட்டம். தம்பி உட்கார், உட்காரு, உட்கார் தம்பி, உட்கார், உட்கார், அப்படியே அதே இடத்துல உட்காரு, அதே இடத்துல உட்காருங்க, அப்படியே உட்காருப்பா. நீ இறங்க வேண்டாம்ப்பா, உட்காருப்பா, இறங்க வேண்டாம், உட்காருங்கிறல்ல, உட்காரு தம்பி, உட்காருப்பா தம்பி, ஏய் உட்கார், உட்கார். இவ்வளோ கூட்டத்தை வந்து எதிர்பார்க்கல, அவங்களே வந்து எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை. ஸோ ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்குமே வந்து அது பெரிய ஒரு கஷ்டமாக தான் போயிடுச்சு. ஸோ அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து ஆளுங்கட்சியான தாவேகாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு மாநாடுகள் ஒன்று நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது சாதாரணமாக நமக்கு பார்க்கும்போது புரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் தேசிய மாநாடு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நடத்த வேண்டிய காரணம் என்ன? இத்தனை வருஷங்களாக திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள்கள் வந்திருக்குது. ஸோ அப்போயெல்லாம் வந்து அவங்க இந்த மாநாடை ஆர்கனைஸ் பண்ணாமல் இப்போ மட்டும் நடத்துறதுக்கு காரணமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து ஒரு பரஸ்பர ஒரு பேச்சுவார்த்தை போல் போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்களில் தமிழக வெற்றி கழகமும் பாமகவும் வந்து கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில் ஒரு விரிசல் உண்டாவது போல் ஒரு சூழல் ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து திமுகவையும் விட்டு கொடுக்காம தாவேக்காவையும் விட்டு கொடுக்காம ரெண்டுத்துக்கும் இடையில் நடுவில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒன்று இவ்வளவு நாள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணியை உறுதி செய்வதற்காக, தன்னுடைய இருப்பை காமிக்கிறதுக்காக வரும் எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் வந்து இவர்கள் கையை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. ஸோ உங்களுக்கும் எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா சமூக நீதி அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான். சமூக நீதித்துறை அமைச்சரான வன்னியரசு அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வந்து அந்த ஒரு தீபத்தூண், அதாவது 2 பேர், அதாவது இன்னொருவர் வந்து இந்த பக்கத்தில் பிடிச்சிருக்கிறார், வன்னியரசு வந்து இந்த பக்கத்தில் அந்த தீபத்தூணை பிடிச்சிருக்கிறார். நடுவால் திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியினுடைய அந்த தீபத்தூணை வந்து அதாவது சுடர், அதை வந்து அதாவது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அப்படிங்கக்கூடிய அந்த சுடரை வந்து அவர் வந்து கையில் வச்சிருக்கிறார். வச்சுக்கிட்டு காமிக்கும் பொழுது இந்த பக்கம் இருக்கிறவருடைய கையையும் அவரே தடுத்து விடுறார். இந்த பக்கம் பிடிச்சிருந்த வன்னியரசு அவர்களுடைய கையையும் வந்து திருமாவளவன் தட்டி விட்டுட்டு அவர் ஒருவருடைய கையை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிறார். இதை பார்க்கும் பொழுது தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ நடுநிலையாளர்களாக கட்சியிற்கு வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது இவர் வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாரோ, ஸோ வன்னியரசுக்கு உண்டான மரியாதையை அந்த கட்சியினுடைய திருமாவளவன் அவர்களுக்கு அப்புறம் அடுத்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அவரே வந்து அந்த தூண், அதாவது அந்த தீபத்தை வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து உருவாக்குறாரோ அப்படிங்கிற பார்வையை வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மூன்றாவது அங்கே என்ன பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு 3 மணி நேரம் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அந்த இடத்துல குமிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து மேடைகள்லையுமே வந்து குமிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மேடைகளில் முக்கிய பொறுப்பாளர்கள் மட்டுமே வந்து மேடைகளுக்கு அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக சேர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ
நேரமாக ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கே அங்கே இடம் கிடைக்காத அளவுக்கு ஒரு சூழல் உருவாயிட்டு இறுதி கட்டமாக அவரே வந்து நடந்து போக முடியல, நின்று பேச முடியல. அதாவது அந்த மைக் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மைக்கு வச்சிருக்கிற அந்த ஒரு டேபிள் மேலேயே ஏறக்கூடிய அளவுக்கு தொண்டர்களுடைய வந்து ஆர்ப்பரிப்பு அப்படிங்கக்கூடிய அளவு பெரிய அளவில் இருந்துருச்சு. ஸோ அவர் ரேம்ப் வாக் போக முடியல, நின்று பேச முடியல, அவர் என்ன பேச நினைச்சாரோ அதையும் பேச முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவரே வந்து மூச்சு திணறல் ஏற்படுற அளவுக்கு அவருடைய உடல்நிலை போயிருச்சு. ஸோ அவர் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ஒரு கட்டத்தில் முடிச்சிட்டாரு. ஸோ இதற்கு மேலே இந்த மாநாடு தொடர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட ஒரு திருமாவளவன் அவர்கள் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும். ஸோ அவர் அப்படி பேசக்கூடியவர் வந்து 13 நிமிடங்களில் அவருடைய பேச்சை நிறுத்தினது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஸோ தொண்டர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தோட இவ்வளோ பெரிய பேரெழுச்சியாக அங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த தொண்டர்களுக்கு திருமாவளவன் வந்து பேச்சு அப்படிங்கக்கூடிய அவருடைய அந்த கருத்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு தொண்டர்கள் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு வர்றது எதுக்கு? அண்ணனோட பேச்சை கேட்க தானே. அவங்களுக்கு நம்மளுடைய கூட்டம் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம்னா அவங்க கூட அப்படின்னு காமிக்கிறது தானே. ஏன் அப்புறம் அவரை பேச விடாமல் அவங்க கூட போய் அவர் சொல்கிறாரு அப்போ கூட கேட்க முடியல, அவர் பக்கத்தில் போய் நிற்கிறது, அவர் இறங்குங்கன்னு சொல்கிறாரு, அப்போ போய் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாநாட்டு மேடை வந்து எப்படி இருக்கணும்? முக்கியஸ்தர்கள், முக்கியமாக பேசுகிறவங்க, தலைவர்கள் அவங்க இருக்கணும். தொண்டர்கள் வந்து கீழே நின்று அவர் பேசுகிறத என்ன கருத்து சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத கேட்காததானே நம்ம தொண்டர்களாக வந்து நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அவர் வந்து அவருக்கு எந்த ஒரு அவப்பெயரும் இந்த இடத்துல ஏற்பட்டுறக்கூடாது, நம்ம நடத்தையினால நம்மளுடைய தலைவருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அவர் சொல்கிறாரு மாநாடு ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அவர் வந்து தொண்டர்களை கீழே இறங்குங்க, உட்காருங்க, கருப்பு சட்டை போட்டவங்க உட்காருங்க, கீழே போங்க, அங்கே இறங்க, இங்கே இறங்க, மேலே ஏறாதீங்க, அந்த ரேம்ப் வாக் மேடையில் ஏறாதீங்க, மேடைகளில் முதல்ல இங்கே இருக்கிறவங்களாம் இறங்குங்க அப்படி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு தலைவன் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவர் அவ்வளவு முயற்சி செய்கிறாரு. ஸோ அது எதையுமே வந்து தொண்டர்கள் கேட்கல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் ஒரு மாநாடுகள் எப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ நாம் தமிழர் கட்சி மாநாடுகள்லாம் பார்க்கும்பொழுது அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கட்டுக்கோப்போட ஒரு கூட்டத்தை வந்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. சமீபத்தில் நடந்த அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து அந்த மேலெல்லாம் ஏறும்பொழுது, அந்த ரேம்ப் வாக்கில் அதிலெல்லாம் ஏறும்பொழுது, கொடி கம்பங்கள்லாம் ஏறும்பொழுது, ஸோ அவர்கள் வந்து அரசியலுக்கு புதுசு. ஸோ புதுசாக வந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு அரசியல் தெரியல. ஸோ போக போக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு மாநாடுனா இப்படி நடத்தணும். ஸோ இனிமேல் வந்து அவங்க அடுத்தடுத்து நடத்தக்கூடிய மாநாடுகளை சரியாக நடத்துவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தெரியல, எல்லாம் சின்ன பசங்க இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில தவறான வார்த்தைகளை கூட நம்ம பயன்படுத்தினதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் மிக்க திருமாவளவன் அவர்களுடைய மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப இவர் வந்து தமிழ் தேசிய எழுச்சி அப்படின்னு போடும் பொழுது நிறைய தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த மாநாடை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டங்களை இவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் திணறத இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா இன்னொரு தமிழக வெற்றி கழகம் போல இவங்களும் மாறிட்டாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை ஒன்று உங்கள் மேலே உருவாயிடும் இல்லையா. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும். ஸோ இது வந்து ஒட்டுமொத்த கட்சியே நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி கிடையாது. இங்கே அங்கே இருந்த ஒரு தனித்தனி தொண்டருக்கும் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் அந்த இடத்துல அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நீங்கள் ஒருத்தரும் வந்து விலகி இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அவர் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ விஷயங்களையும் வந்து நீங்கள் பண்ண ஒரே காரணத்துக்காக அவரால் பேச முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை. திருமாவளவன் அவர்களுக்கு வந்து மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சில பேரும், அந்த தொண்டர்கள் வந்து சரியாக வந்து அவர் கற்றுக் கொடுக்கல அரசியலை அப்படின்னு ஒரு சில பேரும், ஆர்கனைசிங் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு ஒரு சில பேரும் இவ்வளவு அவதூறுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே எல்லாரும் பேசுகிறத பார்க்க முடியுது. எனக்கு அந்த மாதிரி என்னால் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா தொண்டர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பில் இதை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் வந்து அரசியல் படணும். இத்தனை வருஷம் வந்து திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் அனுபவம் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒழுங்கான ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ அவரும் வந்து அந்த இடத்துல சரியாக வந்து அந்த ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தலை. இவ்வளவு நாள் அரசியல் இருக்கிறார். அவருடைய ஒரு வார்த்தைக்கு அந்த கூட்டம் ஒவ்வொன்றும் வந்து கட்டுப்பட்டுருக்கணும். அங்கே இருக்கிற ஒரு தொண்டனும் அவர் பேசினார்னா அந்த இடத்துல ஒருத்தருமே நின்றுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ அப்படி எதுவுமே வந்து அங்கே நடக்கலை. கடைசி வரைக்குமே அவங்களால அங்கே வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியல. இவ்வளவு கத்தியும் இவ்வளவு போராட்டத்துக்கும் மத்தியில் ஏதோ ஒரு கடைசியில் இடத்துல எல்லாரும் வந்து கட்டுப்படுத்திட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. கடைசி வரைக்கும் அவங்களால அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. மாநாட்டையே வந்து பாதியிலேயே முடிச்சுட்டு கிளம்புன மாதிரி அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த ரேம்பில் நிற்கிறவங்களாம் கீழே இறங்கி நில்லுங்க தயவு செய்து. நான் மறுபடியும் அங்கே வர வேண்டி இருக்குது. அதனால் எல்லாரும் இறங்குங்க. மேடையில் முதல்ல கருப்பு சட்டை போட்டவங்க பூரா பின்னால் போங்க. யாரும் முன்னால் உட்காருங்க.
இந்த பக்கத்தில் தயவு செய்து போங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீ மேடை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. தம்பி எவ்வளவு நேரம் இப்படி நீங்க இருப்பீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு நாற்காலி போட்டிருக்கல, நாற்காலியில் உட்காரலாம்ல. தம்பி நீங்க கீழே இறங்கினது ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி நான் மக்களை பார்த்து பேச முடியும்? இந்த ரேம்பில் நிற்கிறவங்களா கீழே இறங்குங்க. ஏன்பா நீங்கள் கருப்பு சாட்டை போட்டோம்னா உள்ளே போய் எல்லாத்தையும் இறக்குங்க. ஸோ இதுதான் அந்த மாநாட்டில் நடந்த மொத்த சம்பவங்களுமே. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது கட்சியினுடைய மாநாடு அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு தலைவனுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், ஸோ அவருடைய கருத்துக்களை நீங்கள் எவ்வளோ உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான மாநாடுகளில் நீங்கள் நடந்துக்கிற நடத்தையை பொறுத்து தான் வந்து இருக்குமே தவிர, நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை வந்து அவருக்கு அவமதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்களுடைய காணொலி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.